இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மோகன்லால் என்ன பண்ணுவார்னா, லூசிஃபர் 1ல ஜெத்தின்னு சொல்லக்கூடிய டோவினோ தாமஸ அந்த ஸ்டேட்டோட சிஎம்மா அறிவிச்சுட்டு போயிடுவாரு. அறிவிச்சுட்டு போனதுக்கப்புறமா அவர் வந்து சிஎம்மா இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, அவர் 5 வருடமா சிஎம்மா இருந்து நான் அந்த ஸ்டேட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. அதுவும் இந்த கட்சியில இருந்து நான் ஒண்ணுமே பண்ணல. அதனால வந்து நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேட் மக்களுக்கு ஆகாத ஒரு கட்சியோட கூட்டணி போடுவாரு. அந்த கூட்டணி வந்து அமைஞ்சா அங்க மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் என்ன? இதுக்கான முன்னோட்டத்த பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இவர் கூட்டணி போடக்கூடிய அந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு மதவாத அரசியல கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஹிந்து விசஸ் முஸ்லீம் அப்படிங்கிற மாரியான ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வென்சஸ்லாம் காட்டுவாங்க. இப்படியா மதத்த வச்சு மேல வந்த ஒருத்தவங்க கூட கூட்டணி போட்டா, ஒற்றுமையா இருக்கக்கூடிய கம்யூனிசம் பேசக்கூடிய கேரளால எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பயத்துல இருக்கக்கூடிய மக்கள், ஆனா தவிர்க்கவே முடியாத தலைவர் அப்படிங்கிறதுனால அவர புறக்கணிக்கவே முடியாதுன்ற பயத்தோட இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி வந்து கேரளால அமையுதா இல்லையா? அத உடைக்கிறதுக்கு எப்படி மஞ்சு வாரியர் அண்ட் மோகன்லால் வந்து எந்த அளவுலலாம் இறங்கி வேலை பார்க்குறாங்க? மோகன்லால் லூசிஃபரா அதாவது வந்து ஸ்டீஃபன் நெடும்பிள்ளியா இருக்காரா? ஆர் எல்ஸ் வந்து குரேஷி ஆபிரகாமா எப்படி மாறுறாரு? அவரோட பேக்கப் என்ன மாதிரி இருக்கு? ஃபைனலா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது? இத தாண்டி இதுல ஒரு ரிவெஞ்ச் வேற இருக்கு. பிருத்திவிராஜ் விசஸ் அபிமன்யு சிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவெஞ்சும் இருக்கு. தொடவே முடியாத உயரத்துல அபிமன்யு சிங் இருக்காரு. இன்னொரு பக்கம் பிருத்திவிராஜ் வந்து மோகன்லால் கூட இருக்காரு. இவங்க வந்து எப்படி இவங்களோட ரிவெஞ்ச முடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையா இருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன்.